ஆனா வட இந்தியாவுல பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. அப்ப முன்னேற்றத்திற்காக நம்ம பாப்புலேஷனை குறைச்சோம். இன்னைக்கு எம்பிக்குல பாப்புலேஷன் அடிப்படை மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்ல பாஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதை கடுமையாக நம்ம எதிர்த்து நின்னோம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு சிம்பிள் கேள்விதான். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்க 50% நாங்க கொடுக்கிறோம், 39 இருந்து 59% நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 39 எம்பில இருந்து 59 எம்பியா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதுவும் தவறு. நம்பர்ஸ் முக்கியம் இல்ல, பர்சன்டேஜ் முக்கியம். இன்னைக்கு 7% நம்மளுடைய பிரதிநிதித்துவம் இருக்கு இந்தியாவில். 80 தொகுதி யூபில இருந்துன்னா 14% இருக்கு. இந்த பர்சன்டேஜ் நமக்கு குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா, இதுக்கு தெளிவு இன்னும் கொடுக்கல. நம்பர்ஸ் அதிகம் பண்ணிட்டோம், அப்ப யூபில அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் இருக்கே, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, கிறிஸ்தவ சகோதரர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஓபிசி பிசி சகோதர சகோதரிகளே, தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு டீலிமிட்டேஷனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். முதல்ல 543 பேருக்கு சொன்ன மாதிரி 33% ரிசர்வேஷனை உருவாக்குங்க. மக்கள் கணக்கெடுப்பு துறை, மக்கள் கணக்கெடுப்பு பாப்புலேஷன் சென்சஸ் சர்வே எடுங்க, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்வே எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க டீலிமிட்டேஷனை பத்தி கொண்டு வாங்க. இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இந்த பார்லிமெண்ட்ல மகளிருடைய இடஒதுக்கீடு சொல்லிட்டு டீலிமிட்டேஷனை சேர்த்து 850 கொண்டு வரதுல நம்மளுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அதாவது பர்சன்டேஜ் குறைதா இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் பிஜேபி கிடம் இல்ல. அந்த பதிலை கூற வரைக்கும் நாங்கள் கடுமையாக ஒட்டுமொத்த தென் மாநிலங்களோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும். உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் ஆளாக தமிழக வெற்றி கழகம் செல்லும் பிஜேபிக்கு எதிராக இங்க பதிவு செய்கிறேன்.